ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசத்தின் சிறப்புகள். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பக்கம் முருகனுடைய ஞாபகம் வரும், மறுபக்கம் தைப்பூசத்துல வள்ளலார் பெருமாள். இந்த வள்ளலார் பெருமாள் தைப்பூச திருநாள்ல தான் ஜோதி வடிவமாக, ஜோதியோட ஜோதியமாக இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் ஐக்கியமாகி இன்றும் கடவுளாக, ஒரு மகானாக, ஒரு குருவாக போற்றப்படுகின்றோம். அப்பேற்பட்ட அந்த மகானுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். விரிவா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வள்ளலார் எனும் பெரும் மகானை பத்தி நம்ம பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகான் எப்படி உருவானார் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. மனிதன் மனிதனாக பிறந்து மகானாக மாறுவது அப்படின்றது இறைவனுடைய திரு அருள். ஒருத்தரோட பிறப்புல இவர் மனிதனாக இருப்பார், இல்ல இறைவன் அடி போய் சேருவார், இல்ல அவருடைய பக்தியினால் அவர் விதி மாறும் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ தல வரலாறுகளும் உண்டு. எப்படி சிவபெருமாள் 63 நாயன்மார்களை தனக்குள் ஆட்கொண்டாரோ அதே போல் முருகப்பெருமாள் வள்ளலாரை ஆட்கொண்டார் இந்த தைப்பூச திருநாளிலே. தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முருகப்பெருமாள் சக்தியிடம் வேல் பெற்ற நாள் எப்படியோ அதே போல் முருகனுடைய பக்தியினாலும் முருகனுடைய அனுகிரகத்தினாலும் இறைவன் ஒருவன், அந்த ஒருவன் ஜோதி வடிவமானவன் அப்படின்ற இந்த தைப்பூச நன்னாளிலே தான் இறைவனாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வடலூர் வள்ளல் பெருமாள் ஒரு தனி அறையில் போய் ஜோதி வடிவமாக மாறி இன்னைக்கும் ஜோதிதான் வள்ளலார் பெருமாள், வள்ளலார் தான் ஜோதி சுரூபம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல ஐக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய குழந்தை பருவத்துல இருந்து, அவர் வாழ்க்கை பருவத்துல இருந்து அவர் இறுதி காலத்துல எப்படி மகான் ஆனா அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிதம்பரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் மருதூர். இந்த மருதூர்ல ராமையா பிள்ளை, சின்னம்மாள் ஆகிய இருவருக்கும் 5வது மகனாக பிறக்கக்கூடியவர் தான் நமது ராமலிங்க அடிகளார். இவருடைய முழு பேர் ராமலிங்க அடிகளார். ராமையா அவருக்கு அப்புறமா தான் ராமலிங்க அடிகளார் ஆனார். ராமலிங்க அடிகளார் இவர் பிறந்து 6 மாத காலத்திலேயே அவருடைய தந்தை ராமையா பிள்ளை கணக்கு பிள்ளை வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் ஒரு 6 மாத காலத்திலேயே இறந்துடுறாரு. ராமலிங்கம் அடிகளார் அவர்கள் குழந்தை பருவத்திலே தந்தை இழந்த பிறகு அவங்க குடும்பம் வறுமையில தள்ளப்படுது. மருதூர்ல இருந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை சின்னம்மாள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம சென்னைக்கு வராங்க. சென்னை தான் அவங்க பிறந்த ஊராக இருக்குது. சென்னையில பொன்னேரி 7 கிணறு பகுதி தங்கம் சாலைக்கு இந்த பகுதிக்கு வந்த பிறகு வேலைக்கு என்ன செய்யறது, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்தோடைய பொறுப்புகள் மொத்தம் மூத்த பிள்ளை கிட்ட போகுது. மூத்த பிள்ளை சபாபதி பிள்ளை. இவர் என்ன செய்யறார் அப்படின்னா தமிழ் வாத்தியாராகவும் ஆன்மீக சொற்பொழிவு, தேவாரம், திருவாசகம், திருமுறை இது போன்ற சொற்பொழிகளும் கோயில் நகரங்களிலும் கோயில் திருவிழா பகுதிகளிலும் மற்றும் தமிழ் அறிஞர்கள் இடத்திலும் இந்த சொற்பொழியை ஆற்றிட்டு வராரு. இதனால அவங்க குடும்பம் கொஞ்சம் சூழ்நிலையில இருந்து மாறி கொஞ்சம் நல்ல நிலையில இருக்காங்க. இப்படியே காலம் போயிட்டு இருக்கும் போது நமது ராமலிங்க அடிகளாருக்கு 9 வயது ஆகுது. அண்ணனுக்கு ஒரு கவலை வருது. ராமலிங்க அடிகளாரை போய் ஒரு கல்வி நிலையில சேர்க்கணும், அவர் கல்வி கற்கணும், கல்வியில சிறந்த முறையில இருக்கணும், அவர் வாழ்க்கை மாறணும், அவர் கல்வி கற்றாதான் அவரோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு அண்ணன் கவலைப்படுகிறாரு. அதேபடியே காஞ்சிபுர வித்வான் மகா வித்வான் ஒரு குரு கிட்ட கொண்டு போய் தம்பியை கல்வி கற்பிக்க விடுறாரு. நமது ராமலிங்க அடிகளார் இறைவன் ஆட்கொண்ட தருணம் அந்த தருணம் தான். அவரு முருகப்பெருமாள் எப்படி ராமலிங்க அடிகளாரை ஆட்கொண்டான்றதை பார்ப்போம். நமது ராமலிங்க அடிகளார் குரு கிட்ட பாடம் கற்பிக்க போறாரு. இந்த பாடம் கற்பிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா சென்னை பூக்கடை கந்தக்கோட்டம் முருகப்பெருமாள் கோயில்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த சாலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் குருகுலம் இருக்கு. அந்த இடத்துலதான் திண்ணை மேலே அமர்ந்து நம்மளுடைய ராமலிங்க அடிகளாருக்கு குரு காஞ்சிபுர மகா வித்வான் அவர்கள் பாடம் கற்பிக்கிறார். நம்மளுடைய ராமலிங்க அடிகளாருக்கு சிந்தனை ஃபுல்லா குருகுலத்திலேயே இல்லை, எங்கேயோ சிந்தனை போயிட்டு இருக்கு, பாடத்தை கவனிக்காம இருக்கிறாரு, ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாரு. இதை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்காரு நம்ம காஞ்சிபுர மகா வித்வான் குரு அவர்கள். இந்த குரு என்ன பண்றாருன்னா கண்டிக்கிறாரு, பாடத்தை கவனி, பாடத்தை கற்பித்தாதான் எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறார். இவர் மறுநாளும் அதே செய்யறாரு. தொடர்ச்சியா இதே வேலையா இருக்க சபாபதி பிள்ளை ராமலிங்க அடிகளாருடைய அண்ணன் கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு தம்பி பாடம் சரியா கத்துக்கிறது இல்ல, நான் சொல்லி கொடுத்தாலும் அவன் எதுவும் காதுல வாங்குறது இல்லப்பா, எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கண்ட சபாபதி பிள்ளைக்கு மிகுந்த கோபம் வருது. ராமலிங்க பிள்ளையார் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே கோவப்படுறாரு, திட்ட ஆரம்பிக்கிறார். என்ன நீ பாடசாலைக்கு உன்னை அனுப்பிச்சா நீ என்ன படிக்கவே மாட்டேன்ற, படிச்சாதானே உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிலாம் கண்டிக்கிறாரு. சபாபதி பிள்ளைக்கு திருமணம் ஆகிடுச்சு. அவர் அண்ணி கிட்ட சொல்றாரு, ராமலிங்க அடிகளாரோடைய அண்ணி கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடே போடாத,
பாடம் கற்பித்தா தான் அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். சில நேரங்களில் திட்டம் அவங்களை வீட்டை விட்டு வெளில போகணும்னு கூட அந்த அளவுக்கு ஒரு வன்மையா கண்டிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு ராமலிங்க அடிகளார் மேல மிகுந்த பாசம். அண்ணன் உன்னுடைய நல்லதுக்கு தானப்பா சொல்றாரு, எதிர்காலத்துக்கு தானே சொல்றாரு, நீ படிச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமே, உன் படிப்புக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்கிறாங்க. ராமலிங்க அடிகளாருக்கு அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பா உனக்கு என்ன தேவை, உங்க அண்ணன் கிட்ட நீ திட்டு வாங்காத, நீ பாட கற்பிக்க போற, நீ பாடத்துல கவனம் செலுத்தினா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அதை நான் செஞ்சு தரணும். அம்மா அண்ணி ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, மேல் மாடியில இருக்கக்கூடிய ஒரு தனி அறையை கேட்கிறாரு. அந்த தனி அறைக்கும் போறாரு. நித்தமும் இவர் படிக்க போறாரு, ஒரு படிப்பு சத்தமே கேட்கலையே. அன்னைக்கு ரொம்ப சந்தேகம் வருது. இவர் தினம் கேட்கிறாரு, கண்ணாடி கேட்கிறாரு, பூஜை சாமான் கேட்கிறாரு. இதெல்லாம் கொண்டு போய் அந்த படிக்கிற இடத்துல இவர் என்ன செய்யறாருன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, இவர் போன பிறகு கதவு பின்புறத்துல நின்று சிறிதளவு அந்த கதவை திறந்து இவர் உள்ள என்னதான் பண்றாரு, படிக்கிறாரா இல்ல என்ன செய்யறாரு அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு அற்புதமான ஒரு காட்சி அங்க தெரியுது. ராமலிங்க அடிகளார் ஒரு கண்ணாடியை வைத்து விட்டு அந்த கண்ணாடிக்கு மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அவர் தியான நிலையில இருக்காரு. அந்த கண்ணாடியில திருத்தணி முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு காட்சி தெரியுது. இதை பார்த்த அன்னைக்கு ஒரு சந்தேகமும் வருது, ஒரு சந்தோஷமும் வருது. என்ன இது, தெய்வ குழந்தையா இவரு ராமலிங்க அடிகளார், தெய்வ குழந்தையா? இந்த சாதாரண கண்ணாடியில எப்படி முருகனுடைய திருவுருவம் தெரியுது, இந்த குழந்தைக்கு எப்படி முருகனோட அற்புதமான காட்சி எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மறுநாளும் சரி இவர் கேட்கக்கூடிய பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போய் இவர் என்னதான் பண்றாரு இன்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். மறுநாளும் போய் பார்க்கறாங்க. மறுநாள் போய் பார்த்தா அவரு கண்ணாடி முன்னாடி அமர்ந்து தியான நிலையில அவர் அறியாமலே ஒரு நிறைய பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். என்னடா இது, ஒரு குருகுலகத்துக்கு சரியா போல, சரியா பாடம் கற்பில, ஆனா இவர் நாவல இருந்து இத்தனை அற்புதமான வார்த்தைகளும் தமிழ்ல இருந்து வரக்கூடிய இவ்வளவு அழகான ஒரு பாடல்களும் எப்படி இவர் பாடுறாரு அப்படின்றது அந்நியாருக்கு ரொம்ப ஒரு சந்தேகமும் வருது. ஒரு பக்கத்துல இவர் தெய்வ குழந்தையா இருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. இப்படியே காலம் போயிட்டே இருக்கு. காலம் போகும்போது ராமலிங்க அடிகளாருக்கு 12 வயது ஆகுது. அப்போ சபாபதி பிள்ளை, அதாவது ராமலிங்க அடிகளாருடைய அண்ணன், அவருக்கு என்ன ஆகுதுன்னா உடல்நல குறைவு ஏற்படுது. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போயே தீரணும், அங்க சொற்பொழிவு ஆற்றி தீரணும். என்ன பண்றது, இன்னைக்கு நம்ம போகலன்னா அந்த இடத்துல யாரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஒரு பல குழப்பத்துல இருக்காங்க. அப்போ சபாபதி பிள்ளையாருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நமது தம்பி அனுப்பிச்சு வைக்கலாம், ராமலிங்க அடிகளாரில் அனுப்பிச்சு வைக்கலாம், அவரு போய் இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணட்டும் அப்படின்றார். இவரு அண்ணனுக்கு மனநிலை சரியான ஒரு நிலையிலே இல்லை. எப்படி இவன் பாடசாலைக்கு போனாலே சரியா கற்பிக்க மாட்டான், கல்வியில ஒரு நிலையா உட்கார மாட்டான், இவன் எப்படி போய் இதை பண்ணுவான் அப்படின்றதுலாம் நிறைய சந்தேகம் இருக்கு. இவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்றதுலாம் சந்தேகம் இருந்ததுனால ஒரு அரமனசாவே அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா 12 வயதுல முதல்ல ஒரு சொற்பொழிவுக்கு போறாரு நம்ம ராமலிங்க அடிகளார். இவர் பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, பாடசாலையில ஏன் இவருக்கு கவனம் வரலன்னா, அந்த வழியா போகும்போது கந்தக்கோட்டை முருகப்பெருமாளை பார்த்து தினமும் வழிபாடு பண்றது, முருகன் மேல தினமும் அற்புதமான ஒரு பாடலை பாடுறது. குரு கத்து கொடுத்து அவர் கல்வி கற்றதை விட முருகப்பெருமாளை நேரில் நின்று முருகப்பெருமாளுடைய அற்புதத்தை பாடி பாடி பாடி, நம் தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவோம், அந்த முருகப்பெருமாளுடைய தமிழினாலே அவர் அலங்கரித்தார். அவர் பாடிய பாடலும் அது ஒரு புத்தகத்தை பத்தி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நமது கந்தக்கோட்டை முருகப்பெருமாளை பற்றி பாடிய பாடல்கள் தான் தெய்வ மணிமாலை, ஒரு புத்தகமே உண்டு. அதுல எத்தனையோ பாடல்களை அற்புதமான வரிகள்ல நமது ராமலிங்க அடிகளார் 9 வயதிலேயே பாடியிருக்காரு. இந்த பாடல் அது அற்புதமான ஒரு பாடல்கள். இன்னைக்கும் நம்ம போய் நிறைய புத்தகத்துல தேடும்போது இந்த பாடல்களை நம்ம பாடலாம். இறைவனுடைய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த பாடல் வரிகளை நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு மனதுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரும். என்ன குறைகள் இருந்தாலும் சரி, நம்ம அந்த பாடலை பார்க்கும்போது முருகன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கும். இப்படியாக அண்ணனும் அண்ணியும் நமது ராமலிங்க அடிகளாரை சொற்பொழிவுக்கு அனுப்புறாங்க. மற்ற நாளை விட அன்னைக்கு ராமலிங்க அடிகளார் சொற்பொழிவுக்கு போகும்போது நிறைய கூட்டம். இவரு போய் என்ன பண்ண போறாருன்னு மற்றவங்களுக்குலாம் சந்தேகமாவே இருந்தது. சின்ன பையனா இருக்காரு, 12 வயது சிறுவனா இருக்காரு, இவருக்கு முன் அனுபவம் இருக்கா, இவர் இவ்வளவு கூட்டம் மத்தியில எப்படி இவர் பேச போறாரு அப்படின்லாம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பயத்திலே இருக்காங்க. இவர் ஸ்டேஜ் ஏறி போய் உட்காந்து அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்திலேயே கேட்கக்கூடியவங்க எல்லாம் இன்னும் மக்கள் கூடி 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 பெரும் ஒரு கூட்டமாகவே அங்க மாறிடுச்சு. சாயந்தரம் ஆரம்பிச்ச அந்த நிகழ்வு அவர் பேச நேரம் போனதே தெரியாத அளவுக்கு ராமலிங்கோட அடிகளாருடைய சொற்பொழிவும் அவருடைய பாடலும் அதி அற்புதமாக இருந்தது.
ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருமே சபாபதி பிள்ளை கிட்ட வந்து சொல்றாங்க, உன் தம்பி வந்து ரொம்ப அற்புதமா பேசினாருப்பா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீ பண்ணியிருந்தா கூட இவ்வளவு இதுவா இருந்திருக்காது, அவ்வளவு அழகான ஒரு பேச்சு, ஊரு ஃபுல்லா உன் தம்பியோட பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு தயக்கம் ஏற்படுது, இத்தனை நாளா நம்ம தம்பியை வந்து திட்டினமே, ராமலிங்க அடிகளாரை வந்து திட்டினமே, பாடசாலைக்கு போக மாட்டேற, சரியா கல்வி கற்க மாட்டேற, இப்படிலாம் நம்ம திட்டினமே, இப்படி ஒரு ஊரே பாராட்டக்கூடிய ஒரு குழந்தையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா கையை எடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய ராமலிங்க அடிகளாருக்கு ஒரு கூச்சம் வருது, நம்ம அண்ணன் வந்து நம்ம ஒரு அப்பா ஸ்தானத்துல வந்து நம்மளை காப்பாத்தினாரு, இத்தனை வருடமா அவர் தான் நம்மளுக்கு வழி நடத்தினாரு, ஒரு குருவாகவும் இருந்து அப்படின்றதுனால அவர் என்ன செய்யறாரு, இது மாதிரி பண்ணாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அப்போ அவருடைய மனைவி சபாபதி பிள்ளையோட மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராமலிங்க அடிகளாருடைய அற்புதத்தை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இது மாதிரி ஒரு நாள் மேல பாடம் கற்பிக்கிறேன், போய் பாடம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா போல, நாங்க போய் அந்த அறையில பார்க்கும்போது திருத்தணி முருகனே காட்சி தந்தாரு, அந்த கண்ணாடியில் தாற்று உங்க தம்பிக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வ ஆற்றல் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்றத அண்ணியாரும் அவர்கிட்ட சொல்றாங்க. அண்ணி நான் அண்ணி பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய கணவர்கிட்ட சொல்லும் போது அவர் கணவருக்கு ஆச்சரியம் ஆயிடுது, இது என்ன ஊர்ல எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, நம்ம மனைவியே இப்படி கண்ணில் பார்த்தேன்னு சொல்றாங்களே அப்படின்றதுனால அவர் மேல மிகுந்த மதிப்பு கூடுது. இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கவலைப்பட்டோம், இன்னைக்கு அவர் நல்லா வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு வருது. நமது ராமலிங்க அடிகளார் ஆன்மீக பயணத்துல இது மட்டும் முடிவு இல்லாம அவர் என்னென்ன அற்புதம் செய்யறாருன்னா, முதல்ல போயிட்டு திருவெற்றியூர் வடிவுடையம்மை, சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலும் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல பல பாடல்கள் பாடுறாரு, தியான நிலையில இருக்காரு. திருவெட்டுப்பா எனும் நூல்ல நிறைய பாடல் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலதான் பாடியிருக்காரு. அங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய பட்டினாத்தார் சமாதிக்கும் போறாரு, அங்கேயும் தியான நிலையில அமர்றாரு. இவர் தியான நிலையில அமர்ந்து இந்த சுவாமியை பார்க்கறது, இவருடைய பாடல்களை கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இவரை சாமியாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இவரை ஒரு ஆன்மீக மகானாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவருக்கு ஆன்மீகத்திற்கு மேல நாட்டம் உண்டை கண்டு இவரை யாரும் ஒருத்தர் சாமியாவோ இல்ல கடவுளாவோ பார்க்கறதுல இவருக்கு சுத்தமா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த இடத்துல இருந்து போயிடணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் இவரோட குடும்பத்தார் என்ன செய்யறாங்கன்னா, சபாபதி பிள்ளை இவருடைய அண்ணன் என்ன செய்யறாருன்னா, இவருக்கு ஒரு திருமணம் பண்ணணும், இவரோட தாயார் சின்னம்மையாரும் இவருக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவருக்கு திருமணம் பண்ண போறாங்க. ஆனா இவருக்கு இந்த திருமண வாழ்க்கையில நாட்டம் இல்லை, கொஞ்சம் கூட திருமண வாழ்க்கையில இல்ல ஆன்மீக வாழ்க்கையில தான் இவருக்கு நாட்டம் இருக்கிற தொட்டு திருமண வாழ்க்கை பிறகும் இவர் என்ன செய்யறாருன்னா ஆன்மீகத்துக்கு நோக்கி வந்துடுறாரு. இங்க இருந்தா நம்மளுடைய ஆன்மீகத்தை நம்ம பெரிய அளவுல பெருக்க முடியாது அப்படின்றது காரணம் கொண்டு இங்கிருந்து சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய வடலூருக்கு வராரு. இங்க வடலூர்ல சத்தியநாராயண சபை அப்படின்ற ஒரு ஆன்மீக நிலையத்தை அமைக்கிறார். இங்க அவருக்குன்னு சில சீடர்களை உருவாக்குறாரு, சில மக்கள்களை அவருக்குன்னு ஒன்று சேர்க்கிறாரு. இவர் செய்யக்கூடிய அற்புதத்தை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் மேல ஒரு தனி மரியாதை கொடுது. இவர் சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்களும் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களுக்கும் மக்களுக்கு பிடித்து போய் இவரை சுற்றியே நிறைய பேர் இவர் ஒரு குருவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மக்கள் இவருக்கு சேரா. அப்படி ஒரு நிகழ்வு இவர் வாழ்க்கையில் நடந்தது. அது நிறைய பேர் பார்த்து இவரை தெய்வம் அன்னைக்கு நம்பினதே அந்த ஒரு நாள்ல தான். என்ன அப்படின்னு பார்த்தா இவர் பாடல்களை பற்றி பாடுறது மட்டும் இல்லாம எழுதவும் செய்தார். அப்போ அவர் பக்கத்துல ஒரு விளக்கு வைத்திருப்பார். அந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி தான் விளக்கு எரிஞ்சிருந்தது. சட்டுன்னு இவருக்கு அந்த எண்ணெய் காலியானது தெரியல, பக்கத்துல தண்ணி இருந்தது. இந்த தண்ணியை சட்டுன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த எண்ணெய் நினைச்சு ஊத்திட்டாரு. அந்த தண்ணியில அந்த தீபம் எரிந்தது. இதை பார்த்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னது இது, இவர் ஏத்திய தீபம் தண்ணியில ஏத்தினாரு, ஆனா அந்த தண்ணியும் எரிகின்றது அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் மிகப்பெரிய ஒரு மகான்னே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய கருத்துகள் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதுல பட்டு மக்கள் எல்லாம் இவருடைய ஒரு குருவாக நினைத்து அவங்க எல்லாருமே இவர் ஒரு சிஷியனாகவே பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுல இவருடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னா, வள்ளல் அவருடைய அடுத்த இதுல என்ன செய்யறாருன்னா அவருடைய சிஷியர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல உபதேசத்தை செய்யறாரு. இவர் ஒரு குருவாக இருந்து ஒரு மகானாக இருந்து என்ன உபதேசம் செய்யறார் அப்படின்னா, எல்லா மக்கள் மீதும் நல்ல ஒரு மதிப்பு கொள்ள வேண்டும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எதுவுமே பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்று அப்படின்னு நினைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. இரண்டாவது அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே வந்து உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது, இறைவன் ஒருவன் தான் உயர்ந்தவன், அவனுக்கு கீழாக நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறர் ஜீவன்கள் மேலும் நீ
அன்பு செலுத்து. உனக்கு எப்படி உணர்வோ அதே மாதிரிதான் இந்த பசி, தூக்கம், வலி எல்லா ஜீவன்களுக்கும் ஒண்ணுதான். மனுஷனுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் பிற ஜீவராசிகளுக்கும் உண்டு. அதே போல் பிற ஜீவராசிகளும் பிற மக்கள் மீதும் நீ அன்பு செலுத்து அப்படின்னு சொல்ற. அடுத்தது அணையா அடுப்பு. அணையா அடுப்பு அப்படின்னால இன்னைக்கும் வள்ளலாருடைய ஆலயத்துல சத்தியநாராயண சபையில 150 வருடம் தாண்டியும் இன்னைக்கும் அணையா அடுப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, பசின்னு யார் வந்தாலும் அவர் பசியாற்ற வேண்டும். அவருக்கு உணவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி பண்றதுனால நம்ம ஒன்றும் பெருசா இதுவாயிட போறது இல்லை. அந்த மாதிரி அவர் பகிர்ந்து வாழுங்க, எல்லாரும் ஒன்னோடு ஒன்னாக ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னு அவரு சொல்லி தராரு. இது மட்டும் இல்லாம வள்ளலார் சொன்ன ஒரு மிக அருமையான ஒரு பாடல், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் அப்படின்றாரு. இதுக்கான அர்த்தம், ஒரு பயிர் வாடிடுச்சு, ஒரு நெல்மணி அது வாடிடுச்சு அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. எதனாலன்னா, இது நல்லா செழித்து வளர்ந்திருந்தா, இது ஒரு அரிசியா மாறி இருந்தா ஒருவரோட பசி போக்கிருக்குமே. பசின்றது இந்த உலகத்துல கொடுமையான ஒரு வழி. அந்த வழி மனிதனுக்கும் சரி பிற ஜீவராசிகளுக்கும் சரி அது இருக்கவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இதெல்லாம் நினைக்கக்கூடிய இவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய 50வது வயதுல கிட்டத்தட்ட 1823 அவர் பிறந்து இவருடைய வாழ்க்கை முறைகள் மாறி 1874 ஜனவரி 30 தைப்பூசத்து அன்னைக்கு அவருடைய சிஷ்யர்கிட்ட எல்லாம் நல்ல விதமா சொல்றாரு, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, எல்லாருக்கிட்டையும் சகோதரத்துவத்தோடு இருங்க, எல்லாருக்கிட்டையும் எந்த நாளுமே ஒரு பிரிவினை பார்க்காதீங்க, இது போன்ற நல்ல போதனைகளை சொல்லி ஒரு தனி அறைக்குள்ள போறாரு. நீங்க வெளியில இதை தாள் போடுங்க, நான் உள்ள போய் இறைவனுடைய ஐக்கியமாக போறேன்னு சொல்றாரு. அந்த நாள் தான் 1874 தைப்பூச திருநாள் அன்று ஜோதியோட ஜோதியாக பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு இறைவனாக எப்படி இந்த உடல் பஞ்சபூதத்துல பிறக்குது, பஞ்சபூதத்துல பிறந்து பஞ்சபூதத்திலே வாழ்ந்து பஞ்சபூதத்தோடைய ஐக்கியமாகுது. ஆனால் சித்தர்களும் ஞானியர்களும் மட்டும்தான் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே இறைவனோடைய ஐக்கியமாகக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள். அது போல ஒரு மகானாக, ஒரு சித்தராக, ஒரு ஞானியாக, ஒரு குருவாக நமது வள்ளலார் பெருமாள் தைப்பூச திருநாள்ல தான் இறைவனோடு ஒன்றோடு ஒன்று கலந்தார். அதன் பிறகு அவருடைய சிஷியர்கள் அவருடைய தெய்வமாக போற்றப்பட்டு இன்றைக்கும் வடலூர் வள்ளலார் பெருமாள் சத்தியநாராயண சபைக்கு நம்ம பசியோட போனோம்னா அங்க என்னைக்குமே அன்னம் இருக்கும். அன்னைக்கு அன்னம் இல்லாத நாளே கிடையாது. அவருடைய திருக்கருணையால் வயிறார சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்குது. அதே போல அவரு இன்னைக்கும் ஜோதி வடிவமாக இந்த பிரபஞ்சத்துல இன்னைக்கும் ஜோதி வடிவமாக நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்துட்டு இருக்காரு. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே சென்று வள்ளலார் பெருமாளை தரிசித்து வள்ளலாருடைய திருக்கருணை பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தைப்பூச திருநாள்ல என்ன செய்யலாம், வள்ளலாரை போய் நம்ம நேர்ல போய் பார்க்க முடியல, சத்தியநாராயண சபைக்கு போய் நேர்ல பார்க்க முடியல, ஆனா எங்களுக்கு வீட்டுல வள்ளலாரை கும்பிடணும் அப்படின்னா வள்ளலாரோட படம் இருந்தா அவர் படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல திருதீபம் ஏற்றி வள்ளலாரை நினைத்து பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லாம வள்ளலாருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை, மிக சிறிய ஒரு விஷயம் அப்படின்னா, மற்ற தெய்வத்துக்கெல்லாம் நம்ம காவடி எடுக்கிறோம், எல்லா விஷயத்தையும் நிறைய செய்யறோம், முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறோம். ஆனா வள்ளலாருக்கு என்னன்னா பிறர் பசியை போக்கணும், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுங்க. இந்த நல்ல நாள்ல, தைப்பூச நல்ல நாள்ல முருகப்பெருமாளுக்கு எப்படி காவடி பால் குடம் எல்லாம் நம்ம செய்யறோமோ அதே போல கொஞ்சம் காசு எடுத்து சில பேருக்கு அன்னதானம் கொடுங்க, சில பேருக்கு துணி முடிஞ்சா துணி வாங்கி கொடுங்க, படிக்கிற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. இது போன்ற நல்ல விஷயத்த செய்யும் போது வள்ளலார் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவங்க இடத்துல அவங்க அழைத்தாலும் சரி அவர் மனதில் குடிக்கொள்கிறார், அவங்களுடைய நெஞ்சில் அவர் குடிக்கொள்கிறார். இதுதான் நம்ம வள்ளலாருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதையாகவும் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். எல்லாருக்கும் வள்ளலாருடைய திருவருள் கிடைக்க வேண்டுகிறோம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல பதிவுகளுக்கு தொடர்பு கொள்ளுங்க.